வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாளை நடைபெறும் SPRM விசாரணைக்கு இஸ்மாயில் சப்ரி வருவாரா மாட்டாரா? மருத்துவரை சந்திக்கிறது SPRM. கடந்த புதன்கிழமையிலிருந்து நாளை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நடத்தவிருந்த விசாரணையில் மீண்டும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. தாம் மருத்துவ விடுப்பில் இருப்பதாகவும் தமக்கு வரும் மார்ச் 12ஆம் தேதி வரை மருத்துவ விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை செய்யப்படும் அளவிற்கு தனது உடல் ஒத்துழைக்கவில்லை என்றும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளதாக அறியப்படுகிறது. இஸ்மாயில் சப்ரியை விசாரிக்கும் 2ஆம் கட்ட முயற்சியும் தோல்வி கண்டதை தொடர்ந்து உண்மை நிலவரத்தை நேரடியாக கண்டறிவதற்கு இஸ்மாயில் சப்ரியின் மருத்துவரை SPRM அதிகாரிகள் நாளை வெள்ளிக்கிழமை சந்திக்கவிருக்கின்றனர். சுபாஞ்சயாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இஸ்மாயில் சப்ரிக்கு இரத்த கொதிப்பு சற்று கடுமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் இஸ்மாயில் சப்ரியிடம் நடத்தப்படவிருந்த விசாரணையை SPRM மீண்டும் வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அதற்கு முன்னதாக இஸ்மாயில் சப்ரியின் மருத்துவரை சந்திப்பதற்கு SPRM முழுவீச்சில் இறங்கியுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டில் SPRMினால் மீட்கப்பட்ட 177 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள ரொக்க பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் தொடர்பில் சந்தேக நபராக வகைப்படுத்தப்பட்டுள்ள இஸ்மாயில் சப்ரியிடம் அந்த பணம் யாருக்கு சொந்தமானது, எவ்வாறு கிடைத்தது என்ற 2 முக்கிய கேள்விகளை SPRM முன்வைத்துள்ளது. நாட்டின் 9வது பிரதமராக பதவியேற்ற இஸ்மாயில் சப்ரி 14 மாதங்களில் அப்பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் அவர் மேற்கொண்ட மலேசிய குடும்பம் பிரச்சாரத்திற்கு ஒதுக்கப்பட்ட பெரும் நிதியை மடைமாற்றம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் ஆகிய சட்டங்களின் கீழ் இஸ்மாயில் சப்ரி விசாரணை செய்யப்படவிருக்கிறார். இதனிடையே நாட்டின் பிரதமராக கடந்த 2021ஆம் ஆண்டில் இஸ்மாயில் சப்ரி பொறுப்பேற்ற போது தாம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஒரே அறையை கொண்ட பலகை வீட்டில் வறுமை சூழலில் வாழ்ந்தவர் என்றும் தமது பெற்றோர் சாதாரண ரப்பர் பால் மரவெட்டு தொழிலாளிகள் என்றும் அவர் அளித்திருந்த சிறப்பு பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. இன மற்றும் மதம் தொடர்புடைய உணர்ச்சிகரமான விவகாரங்களுக்கு தூபம் போட்டு தூண்டிவிடும் அதே வேளையில் மதங்களை அவமதிக்கும் யாராக இருந்தாலும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். மதம் மற்றும் இனத்தை கேலி செய்ததாக கூறப்படும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் இரட்டை நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இனம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதே தமது தலைமையிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்று டத்தோஸ்ரீ அன்வர் விளக்கினார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சுஸ்மாவின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று மயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் போலீஸ் துறையை கேட்டுக்கொண்டார். தைப்பூச விழாவில் வேல்வேல் என்று கூறி குடிபோதையில் அல்லது ஆட்கொள்ளப்பட்டவர்களைப் போல் கூச்சலிட்டு இந்துக்கள் ஆடுகின்றனர் என்று மிக இழிவாக ஒப்பீடு செய்து பேசியிருக்கும் ஜம்ரிக்கு எதிராக சோஸ்மா சட்டம் பாய வேண்டும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோஸ்ரீ சரவணன் வலியுறுத்தியுள்ளார். தம்முடைய இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்திய இளைஞர்கள் சிலர் அந்த சுஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை டத்தோஸ்ரீ சரவணன் உதாரணம் காட்டினார். சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் புரிந்துள்ளனர் என்று போலீஸ் துறைக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் புரிந்துள்ள குற்றத்திற்கான ஆதாரங்களை திரட்ட முடியாத நிலையிலும் சம்பந்தப்பட்டவர்கள் சோஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க முடிகிறது. ஆனால் ஜம்ரி போன்ற நபர்கள் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைத்து பொது அமைதிக்கு பாதிப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் அளவிற்கு சவால் விடுகிறார்கள். அவர்களின் இந்த செயலுக்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன. எனவே அத்தகைய நபர்களை சுஸ்மாவின் கீழ் தடுத்து வைப்பதில் ஆதாரங்கள் இல்லை என்று நாம் மித்தனமாக இருந்துவிட முடியாது என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். வரும் மே மாதம் நடைபெறவிருக்கும் PKR கட்சி தேர்தலில் உயர்மட்ட பதவிகளுக்கு போட்டியிடுவது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கட்சியின் முன்னாள் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ரஃபீசி ரம்லியிடம் தோல்வி கண்டவரான சைஃபுடின் உயர்மட்ட பதவிக்கு போட்டியிடுவதாக இருந்தால் அதனை செய்தியாளர்கள் கூட்டத்தின் மூலம் அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வந்த ஏர் ஏஷியாவின் உள்ளூர் விமான சேவைகள் அனைத்தும் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு மாற்றப்படுவதாக அந்த சிக்கன கட்டண விமான நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. உள்ளூர் விமான சேவைகளின் சேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை தொடர்ந்து ஏர் ஏஷியா இந்த முடிவை எடுத்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. அனைத்து உள்ளூர் சேவைகளும் KLIA-வின் 2வது முனையத்திற்கு மாற்றப்படுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அவமதித்ததாக நம்பப்படும் முகநூலில் கணக்கு வைத்திருக்கும் நபர் ஒருவரை போலீசார் தேடி வருவதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அந்த நபரின் செயல் குறித்து நேற்று புதன்கிழமை பஹாங் மஞ்சிஸ் போலீஸ் நிலையத்தில் செய்து கொள்ளப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்நபர் தேடப்பட்டு வருவதாக IGP குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக சினமூட்டும் நடவடிக்கையில் அந்த நபர் ஈடுபட்டுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தான்ஸ்ரீ ரசருடீன் மேலும் கூறினார். மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறைக்கும் தேசிய பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான NEOSHற்கும் இடையிலான ஒத்துழைப்பானது பணியிடத்தில் ஏற்படும் எந்தவொரு தீ அபாயங்கள் மற்றும் ஆபத்துகளுக்கு எதிராக தயார்நிலை கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா காமிங் தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் குறிப்பாக கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டுத் துறைகளில் ஏற்படும் தீ விபத்துக்களை தடுக்கவும் குறைக்கவும் பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தின் பல அம்சங்களுக்கு இவ்விரு அமைப்புகளும் கூட்டாக தீர்வு காண வேண்டும் என்று அமைச்சர் ngா காமிங் வலியுறுத்தினார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சுக்சோவின் கடந்த ஆண்டு பதிவின்படி நாடு முழுவதும் 66,574 பணியிடம் தொடர்பான விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தீயணைப்பு மீட்பு படையின் புள்ளி விவரங்களின்படி தீ விபத்துக்களால் ஏற்பட்ட பொருள் சேதம் இழப்புகளின் மொத்த மதிப்பு 1.56 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இந்த விகிதம் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 40% குறைந்திருந்தாலும் அது இன்னமும் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது என்று ngா காமிங் தெரிவித்தார். இன்று கோலாலம்பூரில் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள NEOSHற்கும் தீயணைப்பு மீட்பு படையினருக்கும் இடையில் கூட்டு ஒத்துழைப்புக்கான கையெழுத்திடும் சடங்கில் உரையாற்றுகையில் ngா காமிங் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமும் கலந்து கொண்டார். தைப்பூச காவடியாட்டத்தை கேலி செய்து வெளியிடப்பட்ட காணொலி தொடர்பில் ஏரா FM வானொலியைச் சேர்ந்த 3 அறிவிப்பாளர்களுக்கு எதிராக துரித நடவடிக்கை மேற்கொண்ட மடானி அரசாங்கத்திற்கும் அரசு சார்புடைய அமலாக்க தரப்பினருக்கும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் இந்து ஆலயங்கள் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவருமான டத்தோ என் சிவகுமார் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இவ்விவகாரத்திற்கு நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டுள்ள வேளையில் அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதை தாம் வரவேற்பதாக டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். எனினும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைதியான முறையிலும் சட்ட ரீதியாகவும் நல்ல முறையில் தீர்வு காணப்பட்ட விவகாரங்களை மீண்டும் எழுப்பி மக்களை தூண்டிவிட்டு குளிர்காய முற்படும் ஜமரி வினோத் போன்ற நபர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். தைப்பூச காவடியாட்டத்தை கேலி செய்ததற்காக மட்டுமல்லாமல் இச்சம்பவத்தையும் சுவாங்ஜயா சீஃபீல் கோவில் விவகாரத்தில் மறைந்த தீயணைப்பு வீரர் மரணத்தையும் தொடர்பு படுத்தியதற்காகவும் ஜம்ரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சிவகுமார் வலியுறுத்தினார். ஜம்ரியின் இந்த செயல் இன பதற்றத்தை தூண்டுவதற்கும் நாட்டில் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கும் வேண்டுமென்றே கட்டவிழ்க்கப்படும் ஓர் மறைமுக முயற்சியாகும் என்று சிவகுமார் வர்ணித்தார். ஜமரியின் நோக்கம் உண்மையிலேயே நீதியை நிலைநாட்டுவதாக இருந்தால் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தலைமையிலான அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தீயணைப்பு வீரரின் குடும்பத்திற்கு வழங்கிய மொத்தம் 1.5 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையின் உண்மை நிலையை அவர் ஏன் தெரிவிக்கவில்லை? கடந்த 2 ஆண்டுகளாக ஜம்ரி கோமாவில் இருந்தாரா என்று டத்தோ சிவகுமார் கேள்வி எழுப்பினார். ஜமரியின் இந்த நடவடிக்கை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல இனக்கலவரங்களை உருவாக்குவதற்காக இன மற்றும் மத உணர்வுகளை தூண்டிவிடும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்பது தெளிவாகிறது என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக பிரபலம் ஒருவரின் ஜப்பானிய மனைவி சுபாஞ்சயாவில் உள்ள வீடமைப்பு பகுதியில்
4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணம் அடைந்தது தொடர்பில் 6 வகையான மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அப்துல் ரிட்ஸ்வான் அப்துல் முத்தாலிப் என்ற ரிட்ஸோ குமாராவின் மனைவியான அந்த ஜப்பானிய பெண்மணியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட மாத்திரைகளின் தன்மைகளை கண்டறிவதற்கு அவை சுகாதார அமைச்சின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். அந்த மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட மாது வழக்கமாக பயன்படுத்துகின்ற மாத்திரைகளா அல்லது புதுவகை மாத்திரைகளா என்பதை கண்டறியும் பொருட்டு சோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.